ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்களன்னா, ரொம்ப ஈஸியாக கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த அல்வா ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அல்வா செய்ய நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் அல்வா செய்ய தண்ணியோட அளவு பார்த்திங்களன்னா 1 கப்பு மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் மாவு எடுத்துருக்கேன், அதனால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்க்கறதுனால அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அடுத்தது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்களன்னா நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்களன்னா இந்த தண்ணி எடுத்து வச்ச பிறகு அதே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்ச பிறகு இதில் 10லேருந்து 15 முந்திரி இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்த பிறகு இதை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களன்னா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்களன்னா இந்த நெய்யில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்த பிறகு மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இந்த நெய்யில் கலந்து விட்டுக்குங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்க கோதுமை மாவு இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்களன்னா இந்த கோதுமை மாவு இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகி வர நம்மளுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்களன்னா கோதுமை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு கோதுமை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா தண்ணியும் சேர்த்த பிறகு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்க உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த கட்டியெல்லாம் மாவோடு சேர்ந்து உங்களுக்கு நல்ல அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்களன்னா எல்லா மாவும் திரண்டு உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்மளுடைய இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அல்வாவுக்கு பார்த்திங்களன்னா நான் ஏலக்காய் சேர்க்கலை. கோதுமை மாவு நெய்யில் வறுக்கிறப்போ வர ஃப்ளேவரே இந்த அல்வாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றி.